ஒரு நாட்டின் ஜனநாயக ஆட்சியில் தகவல் மற்றும் சமூக ஊடகங்கள் முக்கிய முதன்மை பங்களிப்பை கொண்டுள்ளது. குறிப்பாக அவை மக்களின் உண்மையான நண்பனாக திகழ்கின்றனர் என நாட்டின் பிரபல சமூக மற்றும் அரசியல் ஆய்வாளரான டத்தோ பெரியசாமி முத்தன் விண்வெளியிடம் தெரிவித்தார். விண்வெளி மக்கள் டிவி என்ற ஒரு புதிய மீடியாவை தொடங்கியிருக்கின்ற நண்பர் திரு நாகேந்திரன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் மேலும் வெற்றியடையவும் வாழ்த்துகின்றேன். திரு நாகேந்திரன் அவர்கள் மீடியா துறையிலே, குறிப்பாக பிரஸ் பத்திரிகை துறையிலே நீண்ட நெடுபயணம் செய்தவர், நிறைய அனுபவம் உடையவர். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக எழுத்துத்துறையிலும் பத்திரிகை துறையிலும் ஈடுபட்டு தன்னை வளர்த்து கொண்ட ஒரு சிறந்த பத்திரிகையாளர் என்றால் மிகையாகாது. அந்த வகையிலே இன்று தொடங்கியிருக்கின்ற விண்வெளி ஆன்லைன் மீடியா மக்களை எளிதாக கவரும் என்று நம்புகின்றேன். இந்த மீடியா என்று சொல்லப்போனால் அனைவருக்கும் அறிந்த ஒரு விஷயம் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஜனநாயக நாட்டிலே, ஜனநாயக ஆட்சி முறையிலே மீடியா அல்லது பத்திரிகை மிக முக்கியம் வாய்ந்த இடத்தை பெறுகின்றது. அதாவது ஜனநாயகத்திலே 4 முக்கிய கூறுகள் அடங்கியிருக்கின்றது. அது இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்வார்கள். ஒன்று லெஜிஸ்லேட்டிவ். லெஜிஸ்லேட்டிவ் என்று சொல்வது நாடாளுமன்றம். மக்களால் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு, அவருடைய பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் சட்டம் தீட்டுகின்ற இடம் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. அடுத்தது, அந்த சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றா என்பதை கவனிப்பதற்கு ஜுடிஷரி என்று ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு பகுதி இருக்கின்றது. ஜுடிஷரி என்றால் கோர்ட்டு, மக்காமா என்று சொல்வார்கள் இல்லையா, அவர்கள்தான் அந்த லெஜிஸ்லேட்டிவை முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கவனித்து குறை நிறைகளை சொல்பவர்கள். அதற்கு அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் என்று சொல்வார்கள். எக்ஸிக்யூட்டிவ் என்பது அமைச்சரவை. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தால் ஒரு குழு அமைக்கப்பட்டு, அதிகாரிகள் அமைக்கப்பட்டு அல்லது மந்திரிகள் அமைக்கப்பட்டு நாடாளுமன்றத்திலே தீர்த்தப்பட்ட திட்டங்களை மக்கள் நன்மைக்காக எடுத்து நடைமுறைப்படுத்துவது அவருடைய பணியாகும். ஆகவே இந்த 3 தான் ஜனநாயகத்திலே மிக முக்கியம் வாய்ந்ததாக ஒரு காலத்தில் கருதப்பட்டது. பிறகு 4வது எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையுடைய பங்கு மிக அதிகமாக உருவானது. காரணம், ஜனநாயகம் ஒழுங்காக நடைபெறுகின்றதா, முறையாக நடைபெறுகின்றதா, மக்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு நடைபெறுகின்றதா என்பதை கவனித்து செக் அண்ட் பேலன்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த வகையிலே பிரஸ் அவருடைய பணியை செக் அண்ட் பேலன்ஸ் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஐடி வந்த காலத்தில் இன்னொரு புதிய ஒரு எஸ்டேட் அல்லது இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கி இருக்கின்றது. அது 5வது எஸ்டேட் அல்லது 5வது கூறுகள் என்று சொல்லலாம். அதுதான் சோஷியல் மீடியா. அந்த வகையிலே இன்று பத்திரிகை துறையிலே மிக அனுபவம் வாய்ந்த திரு நாகேந்திரன் அவர்கள் இந்த ஆன்லைன் மீடியாவை தொடங்கியிருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது. காரணம், இன்று சோஷியல் மீடியா அல்லது இந்த ஆன்லைன் மீடியா துரிதமாக உடனுக்குடன் செய்திகளை அனுப்பி மக்களை இன்ஃபார்ம்டு அல்லது ஒரு தெளிவு பெற்ற ஒரு சமூகமாக மாற்றுகின்றது. இதைத்தான் ஒரு காலத்தில் பிளாட்டோ எடுத்து சொன்னார். இந்த ஜனநாயகத்தில் மக்கள் தேர்ந்தெடுக்கின்ற முறை சரியான முறை அல்ல. காரணம், அவர்கள் நாட் வெல் இன்ஃபார்ம்டு பீப்புள். அதாவது அவங்களுக்கு போதிய தகவல் கிடைக்காம அவங்க எப்படி ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பிளாட்டோ ஒரு கேள்வி போட்டார் ஒரு காலத்தில். ஆனால் இன்று பல்வேறு சோஷியல் மீடியா, பத்திரிகை, பிரிண்ட் மீடியா இந்த மாதிரிலாம் வந்த பிறகு மக்களுக்கு அதிகமான தகவல்கள் கிடைக்கும் பொழுது அவர்கள் நன்றாக சிந்தித்து ஒரு சிறந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கு அருமையான வாய்ப்பு கிட்டியிருக்கின்றது. ஆனால் இந்த சூழ்நிலையிலே மக்கள் தெளிவு பெற்ற நன்றாக சிந்தித்து ஒரு அரசாங்கத்தை தேர்வு செய்கின்றார்களா என்பது பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு விடை காணுவதற்கு நான் தயாராக இல்லை.
மக்கள் தான் தயாராக வேண்டும். இந்த பணியினை மிக சிறப்பாக செய்ய வந்திருக்கின்றார் திரு நாகேந்திரன் அவர்கள்.